வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகின்ற வானகே தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் உலக இரட்சகராக நம்மிடையே அவதரித்து இம்மானுவேலராக இன்றைக்கும் நம்முடன் பயணிக்கின்ற கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை சீராகவும் சிறப்பாகவும் தொடர துணை புரிகின்ற தூய ஆவியானவரிடமிருந்தும் கிருபையும் சமாதானமும் நல் பேராசீர்வாதம் நம் அனைவருக்கும் குறிப்பாக 2026 ஆண்டு முதல் நாள் அதிகாலை வேளையிலே ஆண்டவருடைய திருவீட்டிலே காத்திருக்கிற தரித்திருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் மிகுதியாய் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒரு வழியாக 2025 ஆண்டை நாம் நிறைவு செய்துவிட்டோம் என்ற பூரிப்பு. ஆனால் 2026 ஆண்டு எப்படி இருக்குமோ என்ற எதிர்பார்ப்பு, ஏக்கம் கலந்த எதிர்பார்ப்பு, இவைகளோடு தான் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே வீற்றிருக்கிறோம். இந்த புதிய ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கிற நமக்கு ஆண்டவர் அருளுகின்ற திருவாக்கை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசைக்கின்றேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 4வது வசனத்தின் முதற் பகுதியை நான் வாசிக்கின்றேன். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். போதும். மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், நீ கட்டப்படுவாய். கண்களை மூடுவோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து நான் செபிப்போம். தம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் வாழ்வில் நாயகரே, 2026 ஆண்டு முதல் நாளில் அதிகாலை வேளையிலே உம்முடைய திருவாக்குக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை கொண்டு ஆண்டவரே நீர் போஷித்தருள வேண்டும் என்று கொண்டாடி ஜெபிக்கின்றோம். மெய்யாகவே சிந்திக்க இருக்கிற வார்த்தைகளினாலே ஆண்டவரே அன்பு பிள்ளைகளுடைய உள்ளான மனுஷன் பலப்படட்டும் என்று நாங்கள் கொண்டாடி ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தையினாலே புதிய நம்பிக்கையை பெற்று இந்த 2026 ஆண்டிலே பயணிக்க ஆண்டவர் அருள் புரிய வேண்டும் என்று கொண்டாடி ஜெபிக்கின்றோம். எங்களை தாழ்த்தி உடைய திருக்கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கர்த்தாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்று உலகத்திலே நம்பர் 1 பணக்காரராக இருக்கிறவர் யார் என்று சொன்னால் எலான் மஸ்க். நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். ஆனால் நம்பர் 1 பணக்காரர்
ஆனால் இவர் கடந்து வந்த பாதை எளிதான பாதை அல்ல. வாழ்க்கையிலே உடைக்கப்பட்ட அனுபவங்கள், திவாலான நேரங்கள், தகர்ந்து போன நேரங்கள், காலங்கள், இவைகள் எல்லாவற்றையும் கடந்து வந்துதான் இன்றைக்கு நம்பர் 1 இடத்தை அவர் பிடித்திருக்கிறார். இவர் நிறுவிய நிறுவனங்களிலே 2 மிக முக்கியமான நிறுவனங்கள். ஒன்று டெஸ்லா கார் கம்பெனி, எலக்ட்ரிக் கார் கம்பெனி. ரெண்டாவது வந்து ஸ்பேஸ் எக்ஸ். இந்த 2ம் அவர் நிறுவின நிறுவனங்களில் 2 மிக முக்கியமானது. 2 நிறுவனங்களும் 2008ஆம் ஆண்டிலே திவால் நிலைக்கு தள்ளப்பட்டன. அவ்வளவுதான். எலான் மஸ்கினுடைய அத்தியாயமே இதோடு முடிந்து விட்டது என்றுதான் எல்லாரும் நினைத்தார்கள். ஆனால் அவர் அசரவில்லை. தன்னுடைய பணத்தை, தன்னுடைய சம்பாத்தியத்தை எல்லாவற்றையும் இதிலேயே அவர் இன்வெஸ்ட் பண்ணி ஓரளவுக்கு அதை நிலைநிறுத்தினார். அடுத்ததாக அவர் சந்தித்த அடுத்த ஒரு சவால் நிறைந்த காரியம் என்னவென்று சொன்னால், அவர் பூமியிலே மட்டுமல்ல விண்வெளி ஆராய்ச்சியிலேயும் அவர் இறங்கினார். அதற்காக ஃபால்கன் 1 என்ற ராக்கெட்டுகளை அவர் ஏவினார். முதல் ராக்கெட்டும் அவருக்கு ஃபெயிலியர். சரி, 1வது போச்சு, அடுத்ததுல பார்த்துக்கலாம் அப்படி என்று 2வதையும் அவர் ஏவினார். அதுவும் ஃபெயிலியர். 3வது ஏவினார். அந்த ராக்கெட்டும் வெடித்து சிதறியது. வேறு ஒருவர் என்று சொன்னால் மூடி வைத்துவிட்டு அவ்வளவுதான், முடிந்து போயிற்று அப்படி என்று சொல்லி போய்விடுவார்கள். ஆனால் ஒருவேளை மனதளவிலே எலன் மாஸ்க் தகர்ந்திருந்து போயிருந்தாலும் அவர் கிடைத்தவற்றை, இருந்தவற்றை எல்லாம் கொண்டு அதிலேயும் அவர் சாதித்தார். அதாவது அண்மையிலே விண்வெளியிலே சிக்கியிருந்த வினிதா வில்லியம் போன்றவர்களை மீட்டு வந்ததும் இவருடைய ஸ்பேஸ் எக்ஸ் ஃபால்கன் 9 என்ற ராக்கெட்டு தான் அவர்களை மீட்டு வந்தது. கிட்டத்தட்ட 3 ராக்கெட்டுகள் ஃபெயிலியர் ஆகி உலக நாடுகளையே ஒரு பெரிய அழுத்தம், இதோடு இவருடைய கதை முடிந்தது என்று சொல்ல எந்த அழுத்தத்துக்கு இடம் கொடுக்காமல் அதிலிருந்து மீண்டு வந்து சாதித்தவர் தான் எலன் மஸ்க். அவர் ஒரு கிறிஸ்தவ விசுவாசி என்பதையும் ஒரு பேப்டைஸ்ட் மெம்பர் என்பதையும் நாம் மறந்து போய்விடக் கூடாது. ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலும் இதே போன்ற ஒரு தருணங்கள் இருந்தது உண்டு. தகர்ந்து போன தருணங்கள், சிதறடிக்கப்பட்ட தருணங்கள். அப்பேற்பட்ட தருணங்களிலே இஸ்ரவேல் மக்கள் உடைந்து போயிருந்தார்கள். அவ்வாறு உடைக்கப்பட்ட நிலையிலே இருந்த, தகர்ந்து போயிருந்த நிலையிலே இருந்த மக்களுக்குத்தான் கடவுள் சக்தி வாய்ந்த ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை கொடுக்கிறார். என்ன வார்த்தை என்று சொன்னால், மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். எகிப்தியராலே, அமலேக்கியராலே இந்த ஜனங்கள் சிறைபிடிக்கப்பட்டு போனார்கள். அவருடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையெல்லாம் தகர்ந்து போயிற்று.
நம்பிக்கையெல்லாம் சிதைந்து போயிருந்தது. ஆனால் கடவுள் ஒரு சக்திமிக்க வார்த்தையை, ஒரு வல்லமையான வார்த்தை, வாக்கு தத்தத்தை அவர்களுக்கு கொடுத்தார். என்னவென்று சொன்னால், மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ என்ன செய்யப்படுவாய்? கட்டப்படுவாய். நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, 2025 ஆண்டை நிறைவு செய்து 2026 ஆண்டுக்குள்ளே அடியெடுத்து வைத்திருக்கிற நமக்கு கடவுள் திருவுளம் பற்றுகிற வார்த்தை அதுதான். மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். இந்த ஆண்டிலே உன்னுடைய வாழ்க்கை எதிர்பாராத விதமாக, மிக சிறப்பான விதமாக கட்டப்படும், கட்டி எழுப்பப்படும் என்பதை ஆண்டவர் திட்டமாய், தீர்க்கமாய், வல்லமையாய் ஆண்டவர் உங்களுக்கு திருவுளம் பற்றுகிறார். வாழ்க்கை கட்டுகிற ஆண்டவர். அப்போ எப்படி இருந்தால், இந்த புதிய ஆண்டிலே நாம் எப்படி நடந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை கட்டப்படும் என்பதை திருமறையில் 3 காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு முன்பாக தொட்டு வைத்துவிட்டு இந்த நாளுக்கான இறைச்செய்தியை நான் நிறைவு செய்ய ஆசிக்கின்றேன். முதலாவதாக வாசிகள் பார்க்கலாம். ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனம். ரூத் 1வது அதிகாரம் 7வது வசனம். தன் 2 மருமக்களோடு கூட தனித்திருந்த ஸ்தானத்தை விட்டு புறப்பட்டால் யூதா தேசத்திற்கு திரும்பி போக, யூத தேசத்துக்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில், யூத தேசத்துக்கு திரும்பி போக யாரோடு? நகோமி தன்னுடைய 2 மருமகள்களோடு. எங்க திரும்ப முயற்சிக்கிறாங்க? யூத தேசத்துக்கு. ரிட்டர்ன் டு எங்க? ஜூடேயா. அப்ப கடவுள் 26வது ஆண்டிலே, 2026வது ஆண்டிலே நமக்கு திருவுளம் பற்றுகிற காரியம் அதுதான். ரிட்டர்ன் டு காட். கடவுளுக்கு நேராக திரும்பும். யூதேய தேசத்திலே பஞ்சம் வருகிறது. நகோமியினுடைய கணவரும் நகோமியும் தீர்மானிக்கிறார்கள், யூதேய தேசம் இனி வேண்டாம், நம்முடைய அண்டை தேசமான மோவாப் தேசத்துக்கு போய்விடுவோம். ஆனால் அங்கே நல்ல வசதியாய் வாய்ப்பாய் வாழலாம், பஞ்சம் பட்டினி இல்லாமல் வாழலாம் என்று தீர்மானம் எடுக்கிறார்கள். ஆனால் இந்த மோவாப் தேசம் கடவுளுக்கு எதிர்மறைய, கடவுளுடைய பார்வைக்கு எதிர்மறையான தேசம். ஏனென்று சொன்னால், இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்திர பயணத்திலே அவர்கள் தவித்த போதும் பசித்த போதும் அப்பத்தையும் தண்ணீரையும் அவர்களுக்கு கொடுக்க மறுத்த பூமிதான் இந்த மோவாப் பூமி. ஆகையினால் கடவுள் அவர்களை மிகுந்த இதாக எச்சரித்திருந்தார். எப்படி என்று சொன்னால், உபாகமம் 23வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது மிக தெளிவாக கண்டுகொள்ள முடியும். மோவாப் 10ஆம் தலைமுறை வரைக்கும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. 10ஆம் தலைமுறை வரைக்கும். அப்பேற்பட்ட எச்சரிக்கையை இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்திருந்தார். எந்த விதமான உறவோ அவர்களோடு இருக்கக்கூடாது என்பதையும் கடவுள் வலியுறுத்தி இருந்தார். ஆனால் கடவுளால் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட தேசத்திற்கு இந்த நகோமியின் கணவரும் செல்லுகிறார்கள். அங்கே நிகழ்ந்த நிகழ்வு நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். அவருடைய குடும்பம்
அவருடைய பிள்ளைகளுடைய குடும்பம் தகர்ந்து போயிற்று. அவருடைய பிள்ளைகளுடைய குடும்பம் தகர்ந்து போயிற்று. வாழ்க்கையே கசப்பாயிற்று. இனி இதற்கு மேல் எனக்கு என்ன என்று சொல்லி நகோமி இருந்தாள். ஆனால் அப்பேற்பட்ட நகோமியினுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய நல்ல காரியம் நடந்தது. எப்போது என்று சொன்னால், அவர் தீர்மானம் எடுத்த போது, நான் இனி மருமக்களோடு எங்கே போகிறேன்? யூதேயாவுக்கு போகிறேன். அப்படி என்று தீர்மானம் எடுத்த போது ஒரு மருமகள் அங்கேயே தங்கிவிட்டாள். ரூத் அவளோடு செல்லுகின்றாள். உண்மையாகவே கடவுள் ரூத் நகோமியினுடைய வாழ்க்கையை கட்டினார், கட்டமைத்தார் என்பதை நாம் திருமறையில் தெளிவாய் கண்டுகொள்ள முடியும். ரூத்திற்கு கணவனை ஏற்படுத்தி கொடுத்தார். மட்டுமல்ல, அதே சந்ததியிலே தான் அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். அதே குடும்ப சந்ததியிலே தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்ற உண்மையை நாம் ஒருபோதும் மறந்து போக வேண்டாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, கடந்த ஆண்டு 2025 ஆண்டு நம்முடைய வாழ்க்கை நினைத்ததற்கு மாறாக எதிர்மறையாய் இருந்திருக்க கூடும். நான் நல்லது நடக்கும் என்று நினைத்திருந்தோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை எல்லா ரீதியாகவும் தகர்ந்து போயிருந்திருக்க கூடும். ஆனால் ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறார், இந்த அதிகாலை வேளையில் சொல்லுகிறார், மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். நீ என்ன செய்யப்படுவாய்? கட்டப்படுவாய். இப்ப கடவுள் எதிர்பார்க்கின்ற காரியம், நாம் யாருக்கு நேராக திரும்ப வேண்டும்? யாருக்கு நேராக திரும்ப வேண்டும்? கடவுளுக்கு நேராக திரும்ப வேண்டும். கடவுளுக்கு பிரியமற்ற காரியத்தை, எந்த காரியத்தை கடந்த ஆண்டில் நாம் செய்தோமோ அதை விட்டு நாம் வெளியே வருவோம் என்று சொன்னால், வெளியே வந்து கடவுளுக்கு நேராக நாம் திரும்புவோம் என்று சொன்னால், நிச்சயமாய் இந்த புதிய ஆண்டு ஒரு மாற்றத்தின் ஆண்டாய், ஒரு திருப்பு முனையின் ஆண்டாய், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய தொழில் காரியங்கள் கட்டப்படுகின்ற ஆண்டாய், கட்டி எழுப்பப்படுகின்ற ஆண்டாய், நம்முடைய இல்லம், நம்முடைய வீடு கட்டி எழுப்பப்படுகின்ற ஆண்டாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதான் ஆண்டவர் அழைக்கிறார். ஓசாயா தீர்க்கதரிசியை கொண்டு அழைக்கிறார். 14வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. சகரியா தீர்க்கதரிசியை கொண்டு கடவுள் சொல்லுகிறார். 1வது அதிகாரம் 3வது வசனம், என்னிடத்தில் திரும்புங்கள் அப்படி என்று சொல்லுகிறார். எங்க நாம் தடமாறி போயிருக்கிறோமோ அப்படின்னு சொன்ன அந்த இடத்திலிருந்து திரும்பி கடவுளுக்கு நேராக நாம் திரும்ப அழைக்கப்படுகிறோம். கடவுள் ஒரு வாய்ப்பை மீண்டும் நமக்கு தருகிறார், மீண்டும் நமக்கு தருகிறார். அப்படி என்று சொன்னால், நாம் உண்மையான இருதயத்தோடு கடவுளுக்கு நேராக திரும்புவோம் என்று சொன்னால், நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த புதிய ஆண்டிலே ஒரு மாற்றத்தை காண முடியும். 2வது காரியம், யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவை பற்றி நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். யோபுனுடைய வாழ்க்கை சோதனையினால் தகர்க்கப்பட்டு போயிற்று. எதிர்பாராத போராட்டத்தினால் அவனுடைய வாழ்க்கை தகர்க்கப்பட்டு கிடந்தது. அவனுக்கு எத்தனை குமாரர்கள்? 7 குமாரர்கள். எத்தனை குமாரத்திகள்? 3 குமாரத்திகள். எத்தனாயிரம் ஆடுகள்? 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள் என்று திருமறை அவருடைய செல்வத்தை குறித்து பட்டியலிடுகிறது. அப்பேற்பட்ட 10 பிள்ளைகளோடும், ஏராளமான ஒட்டகங்களோடும், ஆடுகளோடும், மாடுகளோடும்,
செல்வ செழிப்பாய் வாழ்ந்து கொண்டிருந்த யோபினுடைய வாழ்க்கை சோதனையினால் தகர்ந்து போய் கிடந்தது, சோதனையினால் இடிந்து போய் கிடந்தது. இனி வாழ்க்கையே அவ்வளவுதான், மனைவியே நீ கடவுளை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்க்கை நசுங்கி போய் கிடந்தது. இனி கட்டி எழுப்பப்படுவதற்கான வாய்ப்பே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிர்மூலமாகி இருந்தது. அவருடைய வாழ்க்கை கட்டப்பட்டதா இல்லையா? அவருடைய வாழ்க்கை திருப்பி கட்டப்பட்டது. எப்படி என்று சொன்னார், அவர் எப்போது தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபித்தானோ, எப்போது தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபித்தானோ, அப்போதே கடவுள் அவருடைய சிறையிருப்பை மாற்றி அவருடைய வாழ்க்கையை கட்டினார். வெள்ளரட்டத்தனை பிள்ளைகள் மட்டும் 10 பிள்ளைகளை கடவுள் திரும்பவும் கொடுத்தார். ஆனால் எல்லாவற்றுக்கு டபுள். 3000 ஒட்டகங்கள் என்று சொன்னால் எத்தனாயிரம் ஒட்டகங்கள்? 6000 ஒட்டகங்கள். இப்படி என்று சொல்லி எல்லாவற்றையும் டபுள் கொடுத்து அவனுடைய வாழ்க்கையை கடவுள் கட்டி எழுப்பினார். இது யோபனுடைய பொறுமையும் ஜெபத்திற்கான வலிமை என்பதை நாம் மறந்து போகவே வேண்டாம். ஆமன்பானவர்களே, 2010 ஆண்டு சிலி நாட்டிலே சுரங்கத்திலே ஒரு பெரிய விபத்து. கிட்டத்தட்ட 33 தொழிலாளர்கள் சுரங்கத்துக்குள்ளே புதையுண்டார்கள். 69 நாட்கள், 1-2 நாட்கள் அல்ல, ஆகஸ்ட் மாதத்திலிருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் கணக்கிடப்பட்டு அவர்கள் 69 நாட்கள் மண்ணில் புதையுண்டு கிடந்தார்கள். அடியில் சுரங்கத்தில் மாட்டி கிடந்தார்கள். 17 நாட்கள் உலகத்தோடு எந்த தொடர்பும் இல்லை. இரவா பகலா தெரியாது. அப்பேற்பட்ட நிலையிலேயும் 69 நாட்களுக்கு பிற்பாடு அவர்கள் மீட்கப்பட்டார்கள். அதிலே ஒருவருடைய பெயர் தான் ஜோஸ் ஹென்றி குயிஸ் என்பவர். 2011 ஆண்டிலே இங்கிலாந்து தேசத்திலே திரளாய் கூடியிருந்த ஒரு திருச்சபையிலே, மக்கள் கூடியிருந்த ஒரு கூட்டத்திலே அவர் ஆணித்தரமாக பேசினார். என்ன பேசினார் என்று சொன்னால், நாங்கள் சுரங்கத்தில் சிக்குண்டோம். கடவுளை நம்பாதவனும் எங்களோடு இருந்தான், மனைவியை நம்பாதவனும் எங்களோடு இருந்தான், தன்னையே நம்பாதவனும் எங்களோடு இருந்தான். ஆனால் நாங்கள் உள்ளே அகப்பட்ட பிற்பாடு எல்லாருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம். இனி தப்பிக்க முடியுமா என்று தெரியாது. ஆனால் ஒன்றே ஒன்று நாங்கள் நம்பினோம், கடவுளால் ஆகும் என்று நம்பினோம். நாங்கள் ஜெபித்தோம், வேற ஒன்றுமே செய்யவில்லை. 17 நாட்கள் நாங்கள் சூரியன் என்ன நடக்கிறது என்று எங்களுக்கு தெரியாது. உலகத்தோடு எங்களுக்கு தொடர்பு கிடைக்கவே இல்லை. அரசு பல முயற்சிகளை எடுத்தது. விஞ்ஞானத்தை கொண்டு, அறிவியலை கொண்டு எங்களை மீட்க முற்பட்டது. ஆனால் பல முறைகள் விஞ்ஞானமும் தோற்று போனது. ஆனால் நாங்கள் சோர்வடையவில்லை. நாங்கள் விடாப்பிடியாக என்ன செய்து கொண்டிருந்தோம்? ஜெபித்துக் கொண்டிருந்தோம். கடைசியாக 33 பேரும் அற்புதமாக மீட்கப்பட்டார். கேப்சியூ மூலமாக மீட்கப்பட்டார்கள். கடைசி ஒவ்வொருவராக வெளியே எடுத்தார்கள். 33வது நபரை வெளியே எடுத்த பிற்பாடு அங்கே இருந்த சிலி நாட்டில் இருந்த அனைத்து ஆலயங்களிலும் மணி ஓசை எழுப்பப்பட்டது. பேராயர் பேசினார், உண்மையாகவே இன்றுதான் நமக்கு உண்மையான உயிர்ப்பின் திருநாள் என்று பேசினார். நான் என்ன சொல்ல வரேன்னா, வாழ்க்கையே அவ்வளவுதான், இடிந்து போயிற்று. மண்ணோடு இங்கே நாம் அடித்து போக வேண்டியதுதான் என்று இருந்த நிலையிலே ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையை
கட்டி எழுப்பினார். அதற்கு காரணம் ஜெபம் என்பதை மறந்து போக வேண்டாம். எருசலேம் அலங்கத்தை நெகேமியாவுடைய தலைமையிலே கட்டி எழுப்ப முற்பட்ட போது சன்பல்லாத் என்பவன், தொபியா என்பவன், அரபியர்களும் இப்படி பலர் வந்து எதிராக செயல்படுகிறார்கள். எப்படியாவது இவர்களுடைய கட்டுமானத்தை நிறுத்திவிட வேண்டும் என்று முனைகிறார்கள். அப்போது நெகேமியா செய்த காரியம் சொல்லுகிறார், நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி நாங்கள் அலங்கத்தை எப்படி கட்டி எழுப்பினோம், எங்களுடைய முயற்சி இருந்தது உண்மைதான், எங்களுடைய உழைப்பு இருந்தது உண்மைதான், இதனுடைய பின்னணியத்தில் இருந்தது ஜெபம் அப்படி என்று சொல்கிறார். அன்பானவர்களே, நாம் எண்ணி பார்ப்போம், நாம் சிந்தித்து பார்ப்போம். அதான் வில்லியம் கௌப்பர் என்பவர் மிக அழகாக சொல்கிறார். என்னவென்று சொன்னால், பலவீனமான பக்தர் ஒருவர் முழங்கால் படியிடுவதை காணும் போது சாத்தானானவன் நடுங்குகிறான் அப்படின்னு சொல்லுகிறார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று சொன்னார். இந்த புதிய ஆண்டிலே நம்முடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய முழங்கால்கள் முடக்கப்பட வேண்டும் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். மூன்றாவது காரியத்தை உங்களுக்கு முன்பாக வைத்து நான் இறை செய்தியை நிறைவு செய்ய நான் ஆசிக்கின்றேன். வாசிங்கள் பார்க்கலாம். லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 8வது அதிகாரம் 48வது வசனம். உன் விசுவாசம், மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. போது உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நான் என்ன சொன்னேன்? கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். நீங்க தூங்குறீங்களா கேட்குறீங்களா தான் கேள்வி கேட்கிறேன். ஒன்றாவது காரியம், நாம் யாருக்கு நேராய் திரும்ப வேண்டும்? கடவுளுக்கு நேராய் திரும்ப வேண்டும். ரெண்டாவது என்ன சொன்னேன்? ரெண்டாவது ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது கடவுளில் ஆழமான விசுவாசத்தை வைக்க வேண்டும். நல்லா யோசித்து பாருங்களேன். இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை எடுத்துக்கொள்ளுங்கள். எத்தனை வருஷம் போராடினாள்? 12 ஆண்டுகள். வேதம் சொல்லுகிறது, வேதம் மிக அழகாக சொல்லுகிறது, மருத்துவ சிகிச்சைக்காக ஆஸ்திகள் எல்லாவற்றையும் விட்டு போட்டாள். இருந்த சொத்துக்கள் எல்லாம் தன்னுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக அளித்த ஒரு பெண்மணி. சரி, செலவழித்தாயிற்று, அதிலிருந்து மீட்பு உண்டா, வாழ்வு உண்டா அப்படி என்று சொன்னால் அதுவும் இல்லை. எந்த மருத்துவர்களாலும் குணப்படுத்த முடியாத ஒரு நிலை. எப்படி இருந்திருக்கும்? அவள் எண்ணி எண்ணி துடித்து வாழ்ந்து கொண்டிருப்பாள். இப்படியே என்னுடைய வாழ்க்கை முடிந்து போகுமோ, அவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கை நீ கட்டப்படாதோ அப்படி என்ற எண்ணத்திலே தான் அவள் வாழ்ந்து இருந்திருப்பாள். ஆனால் இயேசுவை பற்றி அறிந்த மாத்திரத்திலே விசுவாசித்தாள். என் ஆண்டவரால் ஆகும் என்று விசுவாசித்தாள். இந்த விசுவாசத்தோடு வந்து இயேசுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு அவள் குணமடைந்தாள். அன்பானவர்களே, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசம் பார்க்க முடியாததை பார்க்கிறது, நம்ப முடியாததை நம்புகிறது, முடியாததை பெற்றுக் கொள்ளுகிறது. அதுதான் உண்மையான விசுவாசம். நம்முடைய ஆன்மீக வாழ்வுக்கு பலனை கொடுக்கிறது எதுவென்று சொன்னால், ஒரு விட்டமினாக இருப்பது எதுவென்று சொன்னால் விசுவாசம் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போக வேண்டாம். அன்பானவர்களே, எண்ணி பார்ப்போம். ஒரு எதிர்பார்ப்போடு இந்த நடுதிசை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே தரித்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டு என்னுடைய வாழ்க்கை கட்டப்படணும், இந்த ஆண்டு என்னுடைய வாழ்வு, குடும்பத்தின் வாழ்வு மகிமையாக இருக்கணும் என்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்கிறது, எந்த சந்தேகமும் இல்லை. ஆகையினால் கடவுள் 3 காரியங்களுக்கு நம்மை அழைக்கின்றார். ஒன்று, ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, எனக்கு நேராக நீ திரும்பு. உன் வாழ்க்கை
கட்டப்படும். உன்னுடைய எதிர்பார்ப்பு இந்த புதிய ஆண்டிலே நிறைவேறும். அடுத்து சொல்லுகிறார், யோபுவை போல நீ என்ன செய்? மன்றாடு. சிதைந்து போயிருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கை திருப்பி கட்டப்படும். அதே போல மூன்றாவதாக நீ விசுவாசி. பலவீனத்தினாலே, பிரச்சனையினாலே உன்னுடைய வாழ்க்கை ஒருவேளை நசுக்கப்பட்டிருக்க கூடும். நிச்சயமாய் உன்னுடைய வாழ்க்கை கட்டப்படும். ஆமன்பானவர்களே, இந்த நம்பிக்கையோடு கடந்து செல்வோம். இந்த வாக்கை ஆண்டவர் நிச்சயமாய் என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டு நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு நான் கடந்து செல்வோம். அந்த விசுவாசத்தோடு நமக்காக, நம்முடைய வாழ்க்கை கட்டப்படுவதற்காக தன்னையே சிதைக்க கொடுத்த இயேசுடைய திரு சரீரத்தையும் திரு ரத்தத்தையும் அந்த விசுவாசத்தோடு வந்து நாம் புசித்து பாடம் பண்ணுவோம். நிச்சயமாய் இந்த ஆண்டு கடந்த ஆண்டை விட, நாம் இந்த ஆண்டில் எதிர்பார்ப்பதை விட ஒரு சிறப்பு மிக்க ஆண்டாக, ஒரு நம்முடைய வாழ்வு கட்டப்படுகின்ற ஒரு ஆண்டாக அமையும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாமத்தை காத்துக் கொள்வதாக. ஆமென். ஆமென்.